பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மன மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனங்கள் ரோமருடைய புத்தகத்திலிருந்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் மாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சுகமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியின்படி சிந்திக்க வேண்டும் என்று. ஆவியின்படி சிந்திக்கும் போது அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியில நாம் எப்படி ஆவியின்படி சிந்திப்பது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சமாதானம் வேணும், நான் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நான் நன்றாக வாழ வேண்டும் என்றால் தயவு செய்து வேதம் கொடுக்கக்கூடிய இந்த ஆலோசனையை எப்படி செயல்படுத்துவது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். கூர்ந்து கவனியுங்கள். முதலாவது, ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் முதல்ல அதை உங்க கண்ணால பார்த்திருக்க வேண்டும். ஆவியின்படி சிந்தியுங்கள், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் மாம் என்று வேதம் சொல்லும் போது, நாம் ஆவியின்படி சிந்திக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் அதை நம்முடைய கண்களினாலே பார்த்திருக்க வேண்டும். காணாத ஒரு காரியத்தை நம்மால சிந்திக்க முடியாது. நான் இப்போ உதாரணத்திற்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அதை உங்களால சிந்திக்க முடிகிறதா என்பதை பாருங்கள். இப்போ சகோதரிகளுக்கு நாம பிரியாணி செய்யலாமா, துணி துவைக்கலாமா, ஃப்ரெண்ட்ஸ் நாம கிரிக்கெட் விளையாட போலாமா, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, பிரதர்ஸ் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார், அவர் வீட்டுக்கு நாம் பைக்ல போலாமா. இப்ப நான் சொன்ன காரியங்களை எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, அதை சிந்திங்க. பிரியாணின்னு சொன்ன உடனே உங்களுக்கு சாப்பாடு, அந்த பிரியாணி உங்க கண்களுக்கு முன்பதாக வரும். அது சமைக்கலாமான்னு சொன்னாக்கா ஸ்டவ் ஆன் பண்றதுல இருந்து காய்கறி வெட்டுறது, நறுக்கிறது எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். துணி துவைக்கிறதுனா அழுக்கு துணி உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். கிரிக்கெட்னா பேட் பால், கிரவுண்டை உங்களால யோசிக்க முடியும், உங்களால சிந்திக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னாக்கா அந்த கலர் உங்க கண்களுக்கு முன்பதாக வரும். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு சொன்ன உடனே அவருடைய முகம் உங்களுக்கு முன்பதாக வரும். அவர் வீட்டுக்கு நாம பைக்ல போலான்னு சொன்னாக்கா அதை உங்களால சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும். அந்த ரோடு, அந்த வழி எல்லாமே உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு கூகுள் மேப் மாதிரி வரும். அந்த ரோட்ல என்ன கடை இருக்குது, எங்க டீ கடை இருக்கு, என்ன ஷாப் இருக்கு, யார வழியில சந்திக்கலாம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் உங்களால் சிந்திக்க முடியும். காரணம், அதை ஏற்கனவே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எதை நம்முடைய கண்களால பார்த்திருக்கிறோமோ அதை தான் நம்மால் சிந்திக்க முடியும். பிரியமானவர்களே, நாம கண்களால பார்க்க முடியாத எந்த காரியத்தையும் நம்மால சிந்திக்கவே முடியாது. அப்போ வேதம் சொல்லுது, நீங்க ஆவியின்படி சிந்திங்க. அப்படி சிந்திச்சிங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சமாதானத்தை பெற முடியும், ஜீவனை பெற முடியும் அப்படின்னு வேதம் சொல்லும் போது நாம ஆவிய கண்களால பார்த்திருக்க வேண்டும். இங்க ஆவின் என்று சொல்லும் போது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இந்த வசனம் ரோமருடைய புத்தகத்துல நாம் 8ஆம் அதிகாரத்துல வாசித்த வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசவில்லை, மாறாக நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியை பேசுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாம் என்றைக்கு இயேசு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தோமோ, அந்த நாளிலே நம்முடைய மரித்து போன ஆவி, பழைய மனுஷன் கலைந்தெறியப்பட்டு நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டோம். இயேசு ஆண்டவரே நம்முடைய ஆவியில குடியிருக்கிறார். நம்முடைய ஆவி புதிதாக்கப்பட்டிருக்கிறது, அது பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதம் ரட்சிக்கப்பட்ட ஆவியை குறித்து பேசுகிறது.
ஆவியின்படி சிந்தியுங்கள், அது உங்களுக்கு வாழ்வை கொடுக்கும், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்லும் போது நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியின்படி சிந்தியுங்கள் என்று அர்த்தம். அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன பிரதர், ஆவி எங்க பிரதர் நம்ம கண்ணால பார்க்க முடியும், பார்த்தா தான் சிந்திக்க முடியும்னு சொல்றீங்க, ஆவி எப்படி பிரதர் நம்மளால பார்க்க முடியும் சொல்லி. நிச்சயமா முடியுங்க. உங்களுடைய சரீரத்தை, உடம்பை உங்களால பார்க்க முடியுமா? எப்படி பார்ப்பீங்க? நாம ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னாக்கா அந்த கண்ணாடி நம்முடைய உருவத்தை பிரதிபலிக்கும். டாப் டு பாட்டம், நம்முடைய கண் எப்படி இருக்குது, மூக்கு காது எப்படி இருக்குது, தலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி டாப் டு பாட்டம் அந்த கண்ணாடி பிரதிபலிக்கும். ஸோ கண்ணாடி முன்னாடி போய் நின்னாக்கா நம்முடைய சரீரத்தை நம்மால பார்க்க முடியும், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அது மாதிரி ஆவியை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியை அதற்குண்டான கண்ணாடிக்கு முன்னாடி போய் நாம நிற்கணும். அதற்குண்டான கண்ணாடி எது? யாக்கோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, திருவசனம், தேவ வசனம், வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் தான் நம்முடைய ஆவியை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் தெளிவா இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறார். அதையே நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியில் இயேசு ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் பேசுற வார்த்தைகள், நான் சொல்ற வசனம் தான் உங்களுடைய ஆவி. இந்த வசனம் உங்களுடைய ஆவியை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி. ஆகவே நான் என்ன சொல்றேனோ, நான் சொல்லுகிற வசனம் தான் உங்களுடைய ஆவி. நான் சொல்லுகிற வசனத்தின்படிதான் உங்களுடைய ஆவி இருக்கிறது. எப்படி கண்ணாடி என்ன சொல்லுதோ அதன்படிதான் நம்முடைய உருவம் இருக்கிறதோ, அதே போல வேத வசனம், இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நம்முடைய ஆவி இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு குழப்பமா இருந்ததுனாக்க நீங்க புரிந்து கொள்ளுகிறது போல இன்னும் எளிதான உதாரணங்களினால உங்களுக்கு நான் விளக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இப்படி வச்சுக்குவோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, பலவீனமா இருக்கிறீங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீங்க சரீரத்துல, இல்லையா? மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இனி சுகப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது நீங்கள் வலியிலும் வேதனையிலும் துடித்து கொண்டிருக்கிறீர்கள், பயத்தோடு திகிலோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். சரீரத்துல தான் நீங்க பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்கள். ஆனா உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியில தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல நோய்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுகத்தை, பலத்தை, எல்லாவற்றையும் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவியில வைத்திருக்கிறார். அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்றத நீங்க படிக்கணும். வசனம் என்ன சொல்லுதோ அதற்கேற்றபடிதான் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஆவி இருக்கிறது. அப்ப வசனம் என்ன சொல்லுது? உதாரணத்துக்கு 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேனோ அப்படிதான் உங்களுடைய ஆவி இருக்கிறது, நான் சொல்லுகிற வசனங்கள் தான் உங்களுக்கு ஆவியா இருக்கிறது என்றால் 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைந்திருக்கிறோம். நம்முடைய ஆவி, உள்ள இருக்கக்கூடிய ஆவி அவருடைய தழும்புகளால் குணமடைந்து அது சுகத்தோடு பலத்தோடு எந்த நோய் நொடி இல்லாமல் அது இருக்கிறது. அப்போ நீங்க என்ன செய்யணும்னாக்கா, மாம்சத்தின்படி சிந்திக்க கூடாது, சரீரத்தினுடைய ஐம்புலன்களின்படி சிந்திக்க கூடாது. உங்ககிட்ட மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அதை கேட்டீங்களே அதன்படி சிந்திக்க கூடாது. நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன உங்களுடைய சரீரத்துல வலியை உணர்கிறீர்கள், நீங்க கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம், இனி மருத்துவம் ஒன்னும் பண்ண முடியாது என்கிற நிலையில இருக்கலாம், உங்களுடைய நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கலாம், பயத்துல இருக்கலாம், திகில்ல இருக்கலாம். இப்போ நீங்க அதன்படி சிந்திச்சீங்கன்னா அதுதான் மாம்சத்தின் சிந்தை. அது மிகுந்த மன வருத்தத்தை, பயத்தை, திகிலை உண்டாக்க போகிறது. மாம்ச சிந்தை மரணம் என்று நாம் வாசித்தோம். அப்போ ஒரு கிறிஸ்தவர்
இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர், அவர் எப்படி சிந்திக்க வேண்டும்? அப்படி என்றால் வேதம் சொல்லுது, ஆவியின்படி சிந்தியுங்கள். அப்போ ஆவியை நீங்க பார்த்துருக்கணும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அப்போ அதை எப்படி பார்க்க முடியும்? வசனங்களின்படி. அப்போ வசனத்தை வாசிங்கனாக்கா உங்களுடைய ஆவி எப்படி இருப்பது என்பதை அது பிரதிபலிக்கும். நீங்க உங்களுடைய ஆவியை பார்க்க முடியும். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்றால் உங்களுடைய ஆவி சுகத்தோடு பலத்தோடு நோய் நொடி இல்லாம இருக்குது. அது சிந்திங்க. இயேசு ஆண்டவர் எனக்கு சுகத்தை ஏற்கனவே கொடுத்துட்டாரு, எனக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது, பலன் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய சரீரம் எப்படி மோசமான நிலைக்கு போனாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன், நான் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறேன், நான் இன்னும் நீண்ட ஆயுசோடு கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அது பயத்திற்கு பதிலாக, திகிலுக்கு பதிலாக உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. அது ஜீவனை கொடுக்க போகிறது. ஒருவேளை உங்களுடைய கைகளில் பணம் இல்லாம இருக்கலாம், நீங்க கடன் பட்டு இருக்கலாம், பெரிய பொருளாதார சிக்கலில் நீங்க மாட்டி இருக்கலாம். இப்போ நீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையின்படி, மாம்சத்தின்படி சிந்திக்க கூடாது, மாறாக உங்களுடைய ஆவியின்படி சிந்திக்கணும். அப்ப வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுடைய ஆவியா இருக்கிறது. அப்படி என்றால் 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகியிருக்கிறோம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ஒரு பாவி, எதற்கும் தகுதி இல்லாதவன், ஆண்டவரிடத்துல இருந்து நான் எந்த நன்மையும் பெற முடியாது என்று ஒருவேளை சொல்லலாம். ஆனா ரோமர் 3:24 சொல்லுகிறது, அவருடைய இலவசமான கிருபையினாலே நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுனுடைய இரத்தத்தினால. ஆகவே தேவனுக்கு முன்பதாக தைரியத்தோடு கூட சென்று நாம் நம்முடைய விண்ணப்பத்தை வைத்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே வசனத்தை வாசித்து அதன்படி நாம் சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்போ அது நமக்கு தைரியத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். என்ன நடக்கும்? நீங்க ஆவியின்படி சிந்திக்கும் போது என்ன நடக்கும்னாக்கா, நாள்பட நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ, நான் ஏற்கனவே ஆவியில நான் எல்லா சுகத்தையும் பெற்றிருக்கிறேன், என்னுடைய தேவைகள் எல்லாம் இயேசு ஆண்டவர் சந்தித்திருக்கிறாரு, எனக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆவியின்படி சிந்திக்க நீங்க என்ன காரியத்தை ஆவியில இருக்கிறதாக விசுவாசிக்கிறீர்களோ அது உங்களுடைய சரீரத்தை மூட போகிறது, அது உங்களுடைய வாழ்க்கையை மூட போகிறது, அது உங்களுடைய சூழ்நிலையை நிரப்ப போகிறது. உள்ளே இருக்கக்கூடிய சுகம் உங்களுடைய சரீரத்தில் வந்தேற போகிறது. அங்கேதான் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண போகிறீர்கள். பிரியமானவர்களே, ஆகவேதான் வேதம் சொல்லுது, ஆவியின்படி சிந்திங்க, அது உங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்று. இன்றைக்கு ஒருவேளை நீங்க சமாதானம் இல்லாமல் மரணத்தை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு நாட்கள் இனி இல்லை, நான் இனி வாழ போறது கிடையாதுன்னு சொல்லி விரக்தியில் இருந்தீங்கன்னாக்கா, இயேசு ஆண்டவர் சிலுவையில் செய்த தியாகத்தை எண்ணி பாருங்கள். அந்த சிலுவை சாவின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஆத்தும ரட்சிப்பையும் ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவாக நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஆவியில வைத்திருக்கிறார். அதை சிந்திச்சு மகிழ்ந்து களி கூறுங்கள், தைரியப்படுங்கள். அப்போ சமாதானம், விவரிக்க முடியாத ஆனந்தம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அப்படியே உங்களுடைய வாழ்க்கை மாறும் பாருங்க, ஒரு பெரிய அதிசயத்தை நீங்க காண்பீர்கள். நாம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை ஆவியின்படி சிந்திக்க, உம்முடைய வார்த்தைகளை வாசித்து அதை யோசிக்க, அதை தியானிக்க ஆண்டவரை தங்களையே ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இப்போதே ஆண்டவரப்பா, அவர்கள் தாங்கள் ஆவியில பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தை தம்முடைய சரீரத்துல அனுபவிக்கட்டும். அற்புதங்கள் நடைபெறும்படியாய், சரீரத்துல சுகம் உண்டாகும்படியாய் எல்லா பொல்லாத ஆவிகளையும் தேங்க்யூ லார்ட் இயேசுவின் நாமத்துல எல்லா விதமான நோய்களையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். எல்லாம் வலி வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், நாட்களை எண்ணிக்கொண்டு இருந்தாலும் இப்போது சுகம் உண்டாகும்படியாய், ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய், பிள்ளைகள் உன் நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாய் வாழும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். எல்லாம் பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளை எல்லா நெருக்கடியிலிருந்து விடுதலை கொடுங்க சாமி. அவருடைய குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க.
அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் தொடங்க சாமி. பிள்ளைகள் ஒன்றுக்கும் குறைவுபட்டு போகாதபடிக்கு ஆசீர்வதிங்க. ஒரு பூரண சமாதானம், நீர் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம், ஜீவன் பிள்ளைகளை சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமேன், ஆமேன். God bless you all. பிரியமானவர்களே, கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.